நாம் இன்று பார்க்கப் போவது பல 100 வருடங்களை கடந்தும் பல இயற்கை பேரிடர்களை சந்தித்தும் கம்பீரம் மாறாமல் நிற்கும் ஒரு அதிசய கோயில் பற்றிதான். இந்த கோயிலின் அழகு என்னன்னா, ஒரே காலத்தில் ஒரே அரசனால் மட்டும் இல்லை, பல நூற்றாண்டுகளாக பல அரசர்களால் பாதுகாக்கப்பட்டும் மேம்படுத்தப்பட்டும் வந்த ஒரு திருக்கோயில். இந்த கோயில் 3 முக்கிய நுழைவு வாயில்களை கொண்டது. நாம் தற்போது காணும் முதல் நுழைவு வாயிலின் பெயர் மராட்டா கேட். மராட்டியர் ஆட்சி காலத்தில் இந்த திருக்கோயிலை பாதுகாக்கவும் மேலும் பலப்படுத்தவும் இந்த நுழைவு வாயில் சேர்க்கப்பட்டதாக கருதப்படுகிறது. முதல் வாயிலை கடந்ததும் நம்மை வரவேற்பது கேரளாந்தகன் திருவாசல். இந்த திருவாசல் சேரர்களை வெற்றி பெற்ற பெருமையை கொண்டாடும் வகையில் அருள்மொழிவர்மனால் கட்டப்பட்டது. இந்த கோயிலின் 3வது நுழைவு வாயிலின் பெயர் ராஜராஜன் திருவாசல். சோழர் பெருமையின் சின்னமாக அருள்மொழிவர்மன், அதாவது ராஜராஜ சோழனால் மிக அழகாக கட்டப்பட்டது. அனைத்து வாயில்களையும் கடந்து உள்ளே நுழைந்தவுடன் மாபெரும் அரசன் 1ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெருவுடையார் கோவிலின் விண்ணை தொடும் விமானமே முதலில் நம் கண்களை ஈர்க்கிறது. இந்த கோவில் சோழ ராஜ்யத்தின் வலிமையையும் அவர்களின் தனித்துவமான கட்டிடக்கலை திறனையும் உலகிற்கு பறை சாற்றும் வகையில் கட்டப்பட்டதாகும். இங்கு எம்பெருமானின் 12 அடி உயரமுள்ள சிவலிங்கத்தை காணலாம். சோழ மன்னன் அவருக்கு வைத்த பெயர் ராஜராஜீஸ்வரமுடையார். பிரதான சதுர வடிவிலான கருவறையை சுற்றியுள்ள குறுகிய சுற்றுப்பாதையில் இந்த மாதிரியான சோழர் காலத்து அழகிய மியூரல் பெயிண்டிங்ஸ் மற்றும் நுணுக்கமான சிலைகள் உள்ளன. அங்குள்ள மியூரல் பெயிண்டிங்களில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது. 11ஆம் நூற்றாண்டு சோழர் சுவரோவியங்களின் மீது 17ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் கால சுவரோவியங்கள் வரையப்பட்டது. ஆனால் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மேற்கொண்ட நுட்பமான பணியால் இரு காலத்தினரும் வரைந்த ஓவியங்களும் பிரித்தெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளன. கருவறை மகாமண்டபத்தின் நேர் எதிரே அமைந்துள்ள நந்தீஸ்வரர் சிலை ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்டு சுமார் 25 டன் எடையுடன் நிற்கிறது. இந்த சிலையும் இது அமைந்துள்ள மண்டபமும் நாயக்கர் காலத்தைச் சேர்ந்தவை. இந்த மண்டபத்தில் கூரையின் உட்புறத்தில் காணப்படும் ஓவியங்கள் மராட்டியர் காலத்தில் வரையப்பட்டவை. மழை வந்த நேரம் ஒதுங்கி நின்றபோதுதான் இந்த கோயில் மழையில் நனைவதை பார்ப்பதும் கூட அழகுதான் என்று தெரிகிறது. மழை நீர் வடிய வைத்துள்ள அந்த சிறிய வழியையும் அழகாக வடிவமைத்துள்ளனர். பார்ப்பதற்கு ஒரு குட்டி அருவி போல தெரிகிறது. இந்த கோயிலின் அடித்தளம் மற்றும் சுவர்களில் சோழர், பாண்டியர், விஜயநகரர், நாயக்கர் மற்றும் மராட்டியர் காலங்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு குறிப்புகள் உள்ளன. 1000 ஆண்டுகளை கடந்தும் அதே உறுதியுடன் நிற்கும் இந்த கற்கள் அளவியல் துல்லியம், கலைஞர்களின் நுணுக்கம் மற்றும் காலத்தை வென்ற கட்டிட அறிவு அனைத்தையும் ஒருங்கே தாங்கி இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. தஞ்சை பெரிய கோவில் ஒரு காலத்தின் கட்டிடம் அல்ல, இந்திய கட்டிடக்கலை மரபின் உச்சம்.